ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டாவில் ஒரு அளவும் பத்திரத்தில் ஒரு அளவு, அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது நிலத்தில் வேறு அளவுகள் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், ஏன் இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அளவுகள் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 1 ஏக்கர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே வந்து பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1.2 ஏக்கர் அப்படின்னு கூட இருக்கலாம். அப்போது வந்து என்னாகும், நமக்கு மிஸ்மேட்ச் ஆகுது. இல்லை பத்திரத்தில் அளவுகள் வந்து கம்மியாகவும் பட்டாள அளவுகள் அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்மேட்ச் வந்து நிறைய நடக்குது. ஆனால் இப்போ வர்ற டாக்குமெண்ட்ஸில் அந்த மிஸ்மேட்ச் வந்து அதிகமாக நடக்கிறதில்ல. ஏன்னா இப்போ வந்து பத்திரத்தோடையே வந்து எஃப்எம்பி பின்னாடி அட்டாச் பண்ணி எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து ஒரு அளவுகள் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் போய் பார்க்குறப்போ அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்பஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஒரு பத்திரப்பதிவு செய்கிறோம் அப்படின்னா பத்திரத்தில் இருக்கிற அளவுகள் தான் வந்து பேசும். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம லேண்டில் வந்து 1.2 ஏக்கர் இருக்குது. பட்டாலே வந்து 1.2 ஏக்கர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏக்கர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் பத்திரப்பதிவு ஒருத்தருக்கு விற்கிறீங்க அப்படிங்கிறப்போ நம்ம 1 ஏக்கர் தான் விற்க முடியும். 1 ஏக்கர் 20 சென்ட், அதாவது 1.2 ஏக்கரை நம்ம விற்க முடியாது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ் என்ன, நமக்கு வந்து பத்திரப்பதிவு செய்கிறோம், அந்த பர்பஸில் பத்திரம் தான் வந்து செல்லுபடியாகுது. ஓகேங்களா? ஆனால் இதே வந்து இப்போ பட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட்டாவில் ஏன் வந்து அதிகமாக இருக்குது, பட்டாவில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கால்குலேஷன் பண்ணுறப்போ, அதாவது இப்போது லேண்ட் எல்லாமே வந்து ஒரே ஸ்கொயராக இருக்காது. இப்போ ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 4 பக்கம் இருக்குது அப்படின்னா 2 பக்கத்தோட A² போட்டு நம்ம ஃபார்முலா போடுவோம். செவ்வகமாக இருக்குது அப்படின்னா LNDP போட்டு நம்ம வந்து ஒரு ஏரியா வந்து கால்குலேட் பண்ணிடுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், கால்குலேஷன்லாம் போட்டு வந்து எடுக்கிறப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுகள் மாறுறது வந்து நடக்குது. அதுவும் இல்லாமல் தவறுதலாக இப்போ வந்து பத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணுறது யார் அப்படின்னா பதிவுத்துறை. இதே பட்டா அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்பியெல்லாம் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை. ஸோ இப்போ அதில் வந்து நிறைய மிஸ்மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து சேம் பண்ணிட்டாங்க. ஓகே, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போது பத்திரத்தில் என்ன அளவுக்கோ அதுதான் வந்து பட்டாலே இருக்கும். அப்போ வந்து மிஸ்மேட்ச் ஆகிருந்தது அப்படின்னா அப்போவே வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்குண்டான எல்லா பாசிபிலிட்டிஸையும் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் வந்து முன்ன இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய மிஸ்மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நம்ம பத்திரப்பதிவு செய்கிறப்போ பட்டால நம்ம வந்து எஃப்எம்பியை வந்து கரெக்ட் பண்ணி இதில் வந்து இவ்வளோதான் அளவு இருக்குது அப்படின்னு ஒரு சர்வேயரை வச்சு நம்ம அளந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா பத்திரத்தில் நம்ம மாற்ற முடியாது. பத்திரத்தில் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க டாக்குமெண்ட்டில் எப்படி இது மாறுச்சு, ஏன் வந்து அளவுகள் மாறுச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து எடுக்க வேண்டியது வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ள இருக்க லேண்ட் அளவுகள் வந்து நமக்கு 1 ஏக்கர் தான் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா நம்ம 1.2 ஏக்கர் விற்க முடியாது. ஏன்னா வாங்குறவங்க ஒரு அளந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து வாங்குவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வேயர் வர்றாரு அப்படின்னா அந்த சர்வேயர் முன்னையெல்லாம் வந்து என்னவாங்க, ஒரு டேப்பை வச்சு செயினை வச்சு அளந்துக்கிறாங்க. அப்படி அளக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எஃப்எம்பி படி தான் இருக்குது அப்படிங்கிறத அழகாக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 மீட்டர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 4.8 மீட்டர் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, 5 மீட்டர் இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன அளவுகள் வந்து நமக்கு சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஓகே, அப்போ இருக்கிற அளவை விட கம்மியாக காட்டலாம், இல்லை அதிகமாக காட்டலாம். அப்போது எந்த ஒரு சர்வேயருமே வந்து அளவு கம்மியாக இருக்குதுங்க, இது வந்து நமக்கு வேற எங்கேயாவது வந்து போயிருக்கும், அந்த காட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், இந்த காட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம்ல யாரும் சொல்கிறதில்ல. மேக்ஸிமம் வர்றாங்க, வந்து பார்த்தோன்னே எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு போயிடறாங்க. சப்டிஷன் பண்ணுறனா மட்டும்தான் வந்து இந்த அளவையும் அந்த அளவையும் பார்த்து எந்த இடத்துல வந்து குறுக்கில் வந்து நமக்கு சப்டிஷன் வருதுன்னு பார்த்து அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுனால நீங்கள் வந்து பத்திரத்தில் என்ன அளவு இருக்கோ அதே வந்து நமக்கு லேண்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அது இருந்தது அப்படின்னா அதே வந்து பட்டால ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது நம்ம பத்திரப்பதிவு செய்கிறப்போ நமக்கு பத்திரத்தில் இருக்கிற ஒரு என்ன அளவு இருக்கோ அதுதான் வந்து செல்லுபடியாகும். இதே வந்து லேண்டில் வந்து நமக்கு குறைவாகவோ கூடவோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை சர்வேயர் வச்சு நம்ம கரெக்டாக வந்து அளந்துக்கணும். இப்போ வந்து முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வேயர் வந்து அந்த டேப்பை வச்சு அளந்துட்டு இருந்தாங்க. இப்போ EDM வச்சு அளக்குறாங்க. இப்போ வந்து அட்வான்ஸாக வந்து DGPS வச்சு அளக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து நிறையா சர்வேஸு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து துல்லியமான அளவுகள் வந்து வரக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஃபுல்லாக கரெக்டாகி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப வந்து எளிமையாக தீர்வு இருக்கும்.
ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய ரிஸ்க்கு, பெரிய கான்ஃப்ளிக்ட் எல்லாமே வந்து வராது. பெரிய பிரச்சனைகள் எனக்கு அளவு கம்மியாக போச்சு, அளவு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வராது. ஏன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் துல்லியமாக அளக்கறக்குண்டான எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் இது எல்லாமே சரியாயிரும். ஆனால் இப்போ பழைய பத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரத்தான் செய்யும். லேண்டில் இருக்க அளவுகள் வேறையாக இருக்கும், பட்டாவில் இருக்க அளவுகள் வேறையாக இருக்கும், பத்திரத்தில் இருக்க அளவுகள் வேறையாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.